நற்பவி யோகி ராம் சூரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேளக்கிய சித்தர் வழிபாடு. இந்த கேளக்கிய சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு சில நாட்கள் தொடர்ந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் கவலையே படாதீங்க. ஒரு சித்தர் வழிபாடு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம திடமா இருக்கணும். மனசை ஃபர்ஸ்ட் திடமா வச்சிருக்கணும். நம்மளோட பிரச்சனைகளை முன்னாடி கொண்டு வரக்கூடாது. எனக்கு பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, குழந்தை கல்யாணம் ஆகலை, நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை எதையுமே நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம கர்மாவை நம்ம நினைச்சு அதிகமாக நம்ம கவலைப்படும் போது அந்த கர்மாவோட பாதிப்பு அதிகமாகுது. அப்போ அதெல்லாம் தவிர்த்துருங்க. பிளாங்கா இருங்க, ஃப்ரீயா இருங்க. ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஒப்படைச்சிட்டோம், அது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு வழிபாடை நம்ம பண்ணும் பொழுதுதான் அதுல முழுமையான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு வீடியோல ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த சித்தருக்கு உண்டான வழிபாட்டு டைம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உண்டான நாள், செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நாள். இந்த நாள்ல மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள சித்தர்கள் வழிபாட்டுக்கு உரிய நேரம் அப்படின்னு சொல்லி 18 சித்தர்கள் வழிபாடு பண்றவங்களும் சொல்றாங்க. நிறைய புதிய அதன் பிறகு வந்த சித்தர்களோட வழிபாடும் பெரும்பாலும் இந்த செவ்வாய்க்கிழமை 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள குருஹோரையில நடக்குது. நிறைய இடங்கள்ல பூஜை நடக்குது. அப்ப இந்த டைம்ல உங்க வீட்டுல நீங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு மஞ்சள் கலர் திரி போட்டு, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு பல விஷயங்களை நான் தேடி அலைஞ்சு எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா 3 தீபங்கள் எடுத்துக்கங்க. 3 அப்படிங்கிறது குருவோட எண். அதுல நெய் போட்டு மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்க எண்ணிக்கையில கவனம் வைக்காம ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படிங்கிறத சாண்டிங் பண்ணுங்க. வாய் விட்டு சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க, கான்ஃபிடென்ட்டா உட்காருங்க. எனக்கு எந்த பிரச்சனை, அதாவது எந்த பிரச்சனையுமே மனசுல கொண்டு வராம மனசை திடமா வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த இடத்துல உருவ வழிபாடோ எதுவுமே கிடையாது. அந்த தீபம், இயற்கை, பிரபஞ்சம், நீங்க பிரபஞ்சம், இவ்வளவுதான். இந்த விஷயத்த நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைய தினத்துல உங்களால முடிஞ்சவங்களுக்கு ஒரு 3 பேருக்காவது லெமன் சாதம், அதாவது காரம் இல்லாத பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாம் போடாம காரம் இல்லாத எலுமிச்சை சாதம் நீங்க 3 நபருக்காவது தண்ணீர் பாட்டிலோட தானம் கொடுங்க. இந்த வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த வழிபாடை பண்ணும் பொழுது சிகப்பு நிற ஆடை கட்டி இருக்கிறது மேலும் சில சிறப்புகளை உங்களுக்கு வாழ்க்கையில வந்து கொடுக்கும். இது ஏதாவது இது தன்னலமற்ற ஒரு மனசு வேணும். நம்ம இந்த வழிபாட்டுனால நமக்கு எல்லாம் நல்லது நடந்துருங்கிற கான்ஃபிடென்ட்டோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க அமைதியா உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து அவர் பேரை மட்டும் சொல்லுங்க, அவர் நாமத்தை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். இது என்னோட கிளைண்ட்ஸுக்கும் சரி, என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்களுக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்றாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த சித்தர் வழிபாடு பெருமளவுக்கு வெற்றி பெற வைக்கக்கூடிய வழிபாடு. அப்ப இதுல நீங்க இந்த டைம்ல செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையோட சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இவருக்கு உருவ வழிபாடுகளோ எதுவும் இல்லை. இது இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது பட்டர்ஃப்ளை, எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை, ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை, அதாவது பட்டாம்பூச்சி வரும், அல்லது இந்த தட்டாம்பூச்சி வரும், ப்ளஸ் கருங்குளவி, இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் நம்ம சுற்றி உள்ள தேவதைகள் ஏதாவது ஒரு உயிரினத்து மேல நம்ம கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி வருவாங்க. இதெல்லாம் வந்தாங்களான்னு யோசிக்காதீங்க. நீங்க உங்க வேலைய ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமகங்கிறத மட்டும் சொல்லுங்க. இது இந்த வழிபாடு எதுக்காக அப்படின்னா சிறப்பான ஒரு டைம். இந்த டைம் வாரம் பண்ணுங்க. முடிஞ்சவங்க டெய்லி காலையில 4 to 6 உங்களுக்கு விருப்பமான ஒரு டைம், ஒரு 10 நிமிஷம் ஒரே ஒரு நெய் தீபம் வெட்ட வெளியில வச்சு, அதாவது விளக்கு வடக்கு பார்த்து எரியட்டும், நீங்க கிழக்கு பார்த்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த விளக்கு தீப ஒளியில நிச்சயமா சித்தர் உங்களுக்கு ஒரு நீங்க உங்களோட எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பாரு. அப்ப தீப வழிபாடு பண்ணும்போது ஒரு டம்ளர்ல, வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க மண் டம்ளர், மண்ணுல டம்ளர்ல வைக்கிறது மேலும் சிறப்பு. அல்லது ஒரு டம்ளர்ல சாதாரணமா நீங்க தண்ணி வச்சு பூஜை நாமத்தெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லும் போது இந்த தண்ணி அதுக்கு உண்டான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும், ஊடுருவோம். இந்த விஷயங்கள் அந்த தண்ணிக்குள்ள ஊடுருவோம். அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பெருமளவுல நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.